ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன நேரம், எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ், அது கூடவே இன்னைக்கான புக்கிங் பத்தின இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். திருமலைக்கு நீங்க தரிசனம் போகணும்னு நினைச்சீங்கன்னா கரண்டா என்ன மாதிரி ஸ்டேட்டஸ் இருக்கு அப்படின்றத டெய்லியுமே நம்ம தர்ஷன் அப்டேட்ல ஷேர் பண்றோம். நீங்க போற நாளுக்கும் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்துட்டு போங்க. முடிஞ்ச வரைக்கும் சனி ஞாயிறு இந்த 2 நாள்ல போறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்கன்னா எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போறதுக்கு பிளான் பண்றது தான் ரொம்ப பெஸ்ட். ஏன்னா டைரக்ட் தர்ஷன்ல சில நேரங்கள் கூட்டம் அதிகமா இருக்கு, சில நேரங்கள்ல நார்மலா இருக்கு. அதனால கன்ஃபார்மா நம்ம இவ்வளவு நேரம் தான் ஆகும் அப்படின்றத சொல்ல முடியாது. அந்த ஒரு ரீசன்னால முடிஞ்ச வரைக்கும் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போங்க. அடிஷ்னலா இன்னொரு திவ்ய தர்ஷன கவுண்டரும் இப்ப எஸ்எஸ்டியா சேஞ்ச் பண்ணனால நிறைய வாய்ப்புகள் இருக்கு, கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கான தரிசன நேரம் பத்தின இன்ஃபர்மேஷனை நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். எந்த ஒரு டிக்கெட்டுமே வாங்காம போகக்கூடிய நேரடி இலவச தரிசனத்துக்கு 17 கம்பார்ட்மெண்ட் ஃபில்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிடிடி அவங்களோட பிரஸ் ரிலீஸ்ல தர்ஷன் அப்டேட்டா கொடுத்திருக்காங்க. 10ல இருந்து 14 மணி நேரம் ஆகும் நேரடியா போகக்கூடிய இலவச தரிசனத்துக்கு. மேபி இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றனால. ஸோ 10ல இருந்து 14 அப்படின்றது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு 15ல இருந்து 20 மணி நேரம் மேக்சிமம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் எந்த ஒரு தர்ஷன் டிக்கெட் இல்லாம போகக்கூடிய நேரடி இலவச தரிசனத்துக்கான ஸ்டேட்டஸ். அதுக்கு அடுத்தது எஸ்எஸ்டி டோக்கன்ல போகக்கூடிய தரிசன டிக்கெட் காலையில ஸ்லாட்ல போறீங்கன்னா மேக்சிமம் ஒரு 1.5 மணி நேரத்துல சாமி பார்த்துடலாம். நேத்து வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமைக்கான காலையில உள்ள ஸ்லாட் நேத்து நைட்டு 11 மணிக்கு கூட அவைலபிள் இருந்ததுங்க. இன்னைக்கு காலையில வரைக்கும் கூட இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. முடிஞ்ச வரைக்கும் சனிக்கிழமை தர்ஷன் பார்க்க பிளான் பண்றீங்கன்னா வெள்ளிக்கிழமையே திருப்பதிக்கு போறதுக்கு பிளான் பண்ணிக்கிங்க. கீழ் திருப்பதி ரீச் ஆகுற மாதிரி பிளான் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அடுத்த நாள் காலைக்கான ஸ்லாட்டை வாங்கிட்டு ஒரு 1 to 2 மணி நேரத்துல சாமி பார்த்துட்டு நீங்க வெளியில வந்துடலாம். ஸோ இது ஒரு நல்ல பெஸ்டான ஒரு பிளானிங்கா இருக்கும் ஃபேமிலியா குழந்தைங்களை கூட்டிட்டு போறவங்களுக்கு. இப்போ எங்களுக்கு சனிக்கிழமை தாங்க லீவு. ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா வேற வழி இல்லைங்க. நீங்கள் தர்ஷன் போகிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு லீவ் எடுத்துட்டு நீங்கள் அங்கே ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிங்க. இதுவே நீங்கள் எஸ்எஸ்டியில் மத்தியானம் ஈவினிங் ஸ்லாட் போகிறீங்க அப்படின்னா ஒரு 3.5 to 4 மணி நேரம் ஆகுதுங்க. இதுதான் இன்னைக்கான தரிசனத்துக்கான அப்டேட். அதுக்கு அடுத்தது இப்போ திவ்ய தரிசனம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம ஏன் மென்ஷன் பண்ணலன்னா, பூதேவி காம்ப்ளெக்ஸில் வாங்கக்கூடிய டிக்கெட்டில் நீங்கள் அலிப்பிரி வழியாகவும் நடந்து போகலாம், பஸ்ஸில், காரில், ஜீப்பில் எதில் வேணாலும் போகலாம். அது காலி கோபுரத்துல போய் ஸ்கேன் பண்ணணுன்ற எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதனால உங்களுக்கு இப்போதைக்கு நமக்கு நடைபாதை தரிசன டிக்கெட்னு நம்ம மென்ஷன் பண்ணணும்னா ஸ்ரீவாரிமெட்டில் கொடுக்குற டிக்கெட்டை மட்டும் தான் சொல்ல முடியும். அங்கேயும் உங்களுக்கு போர்டில் எஸ்எஸ்டி அப்படின்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் என்னன்னா அது 1240வது படியில கொடுக்கறனால நம்ம கீழே நடக்க ஸ்டார்ட் பண்ணி அந்த ஸ்டெப்ஸ் கிட்ட போயிட்டு நம்ம டிக்கெட் வாங்கிட்டு போற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு ஸ்ரீவாரிமெட்டில் தான் அந்த நடைபாதையிலேயே கொடுக்குற டிக்கெட் ஸ்ரீவாரிமெட்டில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல வாங்குறதுல நடந்தும் போகலாம், பஸ்லயும் போகலாம். ஸோ அதனால அது எஸ்எஸ்டியாவே கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. 300 ரூபா தரிசனத்துக்கு இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னா 2ல இருந்து 3 மணி நேரம் ஆகுதுங்க. இது உங்களுக்கு கொஞ்சம் க்ரௌட் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 3 மணி நேரம் மேக்சிமம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்து சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகளுக்கான தர்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு 1/2 hourல இருந்து 1 hourக்குள்ள நம்ம தர்ஷன் முடிச்சிடலாம். ஆன்லைன்ல எங்களுக்கு சீனியர் சிட்டிசன் டிக்கெட் ஓபன் பண்ணும்போது நாங்க புக் பண்ணல அப்படின்றவங்களுக்கு பயோமெட்ரிக் கேட் வழியா, ஏன்னா அவங்க ரொம்ப தூரம் நடக்க முடியாது, இந்த மாதிரி அவங்க ரொம்ப ஏஜ்டு அப்படின்றனால பயோமெட்ரிக் கேட்ல அங்க இருக்க வாலண்டியர் கிட்ட உங்களோட 300 ரூபா டிக்கெட்டையோ இல்ல எஸ்எஸ்டி டிக்கெட்டையோ காட்டி போகலாம் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி ஈயோ சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதையும் வேணும் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. 7 மணியோட ஸ்டேட்டஸ் படி இன்னைக்கான எஸ்எஸ்டி டோக்கன் அவைலபிள் இருந்திருக்குங்க. ஒரு 10,000 சம்திங் டிக்கெட் நாளைக்கு காலையில இருக்கக்கூடிய, அதாவது 20ஆம் தேதி காலையில 3 மணில இருந்து 7 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய டிக்கெட்ஸ் தான் அவைலபிள் இருந்திருக்கு. இன்னைக்கான ஸ்லாட் டிக்கெட் ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிடுச்சு. ஸோ ஸ்ரீவாரிமெட்டிலேயே உங்களுக்கு டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்க வாய்ப்பு இருக்கு. வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாளுமே பூதேவி காம்ப்ளெக்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி ஸ்ரீவாரிமெட் ஆகட்டும், உங்களுக்கு அடுத்த நாள் காலைக்கான ஸ்லாட் கொடுப்பாங்க. மற்ற நாள் எல்லாமே சேம் டே ஸ்லாட் மட்டும் தான் இஷ்யூ பண்ணுவாங்க. கோவிந்தராஜ சுவாமி சத்திரம், விஷ்ணு நிவாசம் இது ரெண்டுமே திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்கு. அதுக்கு அடுத்து மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்க சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், இதுல காலையில 3:30க்கு கவுண்டர் உங்களுக்கு ஓபன் பண்ணுவாங்க. பூதேவி காம்ப்ளெக்ஸ் பொறுத்த வரைக்கும் 2:30 மணி 3 மணிக்குள்ள ஓபன் ஆயிடும். ஸோ அங்கேயும் நம்ம எஸ்எஸ்டி மாதிரி தான். ஸோ எஸ்எஸ்டி மாதிரின்றதை விட எஸ்எஸ்டி தான். அதை நீங்க வாங்கிட்டு நடந்து போறோம்னா அலிப்பிரி வழியா போகலாம், இல்ல நீங்க நம்ம பஸ்ல போகலாம்னு நினைச்சீங்கனாலும் போகலாம்.
சப்போஸ் நான் வந்து கவுண்டர்ல செக் பண்ணி பார்க்குறேன், எங்கேயுமே டிக்கெட் அவைலபிள் இல்ல. ஆனா வந்து பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல அவைலபிள் இருக்குன்னா நீங்க டைரக்டா பஸ்ல போயிட்டு அங்க வாங்கிட்டு நீங்க அடுத்த பஸ் எடுத்து திருமலைக்கு போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து 12 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்கள நடைபாதை அலிப்பிரி மெட் ஆகட்டும், ஸ்ரீவாரி மெட் ஆகட்டும் நடந்து போறதுக்கு டைம் லிமிட் வந்து இருக்குங்க. ஸோ காலையில இப்போ வந்து ஸ்ரீவாரி மெட் 6 மணிக்கு ஓப்பன் பண்றாங்க அப்படின்றனால 6 மணிலேருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அலிப்பிரி நடைபாதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காலையில 4 மணிக்கு ஓப்பன் பண்ணிடுவாங்க. அப்படி இருந்தாலும் 5 மணி காலையில 5 மணில இருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும் மட்டும்தான் 12 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்கள நீங்க கூட்டிட்டு நடந்து போக முடியும். 2 மணி அப்படின்றது நீங்க 2 மணிக்குள்ள என்டர் ஆகிடணும். ஸோ 2 மணிக்கு மேல போனீங்கன்னா கண்டிப்பா அந்த வேலை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க நடந்து போறதுக்கு பிளான் பண்றவங்க. அதுக்கு அடுத்தது இன்னைக்கான புக்கிங் என்ன அப்படின்னா, இன்னைக்கு காலையில 10 மணிக்கு நவம்பர் மாசத்துக்கான எலக்ட்ரானிக் டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகுதுங்க. ஸோ இந்த எலக்ட்ரானிக் டிப் அப்படின்னா என்னது, இதுல என்னென்ன சேவாலாம் வரும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நமக்கு செலக்ட் ஆனோம் அப்படின்னா என்ன ஒரு ஸ்பெஷலான தர்ஷன் கிடைக்கும், இதை பத்தி நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ லிங்கை நான் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்றேன். கண்டிப்பா எல்லாருமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். நமக்கு வந்து 2 நாளைக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன்ல இருக்கும். இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி 21ஆம் தேதி காலையில 10 மணி வரைக்கும் நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அப்போ வரைக்கும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஒரு மொபைல் நம்பர்ல மேக்ஸிமம் 2 பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். 12 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண தேவையில்லை. சப்போஸ் நம்ம செலக்ட் ஆயிட்டோம்னா நம்ம கூட அவங்கள டிக்கெட் எல்லாமே கூட்டிட்டு போகலாம், அலோவ் பண்ணுவாங்க. சுப்ரபாத சேவா, தோமால, அர்ச்சனா, அஷ்டதளபாத, பத்மாராதனா அப்படின்ற 4 சேவா. இந்த 4 சேவாவுமே மூலவருக்கு செய்யக்கூடிய சேவாக்கள். அதுவும் ரொம்ப பக்கத்துல போயிட்டு நம்ம தர்ஷன் பார்க்கணும்னு நினைச்சோம்னா இதுல செலக்ட் ஆனா கண்டிப்பா வந்து போய் பார்க்க முடியும். நவம்பர் மாசத்துக்கான புக்கிங் இன்னைக்கு காலையில 10 மணிக்கு ஓப்பன் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆனது கொஞ்சம் வெப்சைட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் எரர் இருக்கும். சப்போஸ் அப்படி உங்களுக்கு ஏதாவது எரர் வந்துச்சுன்னா நீங்க அப்ப விட்டுட்டு பொறுமையா கூட பண்ணிக்கலாம். ஏன்னா 2 நாள் நமக்கு டைம் இருக்கு. எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பா ஏதாவது கண்ட்ரி சூஸ் பண்ண முடியல, இந்த மாதிரி எரர்ஸ் நிறைய வரும். அதனால ஐயோ நம்ம லேட் ஆகி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டா நமக்கு கிடைக்காம போயிருமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நமக்கு டைம் இருக்கு. நீங்க இன்னைக்கு பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம். 21ஆம் தேதி காலையில 10 மணி வரைக்கும் நீங்க தாராளமா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது இன்னைக்கான புக்கிங்கோட ரிமைண்டர். வேற எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா ஷேர் பண்றேன். நவம்பர் மாசத்தோட எல்லா புக்கிங்கோட அப்டேட்டும் நமக்கு SVBC சேனல்ல அப்டேட் பண்ணிட்டாங்க. இந்த லேட்டஸ்ட் அப்டேட்டு கீழே 1 by 1 அவங்க கொடுத்துட்டு இருப்பாங்க. அடுத்தடுத்து புக்கிங்ஸ் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்து தேவைப்படுற டிக்கெட்டை புக் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.